அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். சங்கீதம் 105 2வது வசனம். அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். முதல்ல இந்த சங்கீதத்தை குறித்த ஒரு அறிமுகத்தை நீங்கள் மனதில் வைக்கணும். யூதா ஜனங்கள் அவர்கள் சிறைப்பட்டு பாபிலோனுக்கு போனார்கள். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போய் திரும்பி வந்த பொழுது, அப்படி திரும்பி வந்தவர்களில் ஒரு லேவியன் எழுதின சங்கீதம் தான் இந்த 105ஆம் சங்கீதம். அப்படி அந்த லேவியன் பக்தன் தேசத்துக்கு திரும்பி வந்த பொழுது தேசத்தின் நிலைமை, திரும்பி வந்த யூதர்களின் நிலைமை மிக பரிதாபமாய் இருந்தது. அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் அந்த ஜனத்தை உற்சாகப்படுத்துவதற்கு அவன் எழுதின சங்கீதம் 105ஆம் சங்கீதம். எப்படி சொல்லி உற்சாகப்படுத்துறாரு? இஸ்ரவேல் தேசத்திலே கடந்த காலத்தில் கர்த்தருடைய கரம் எப்படி செயல்பட்டது என்பதை அவர் நினைப்பூட்டுறார். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, அப்படிப்பட்ட அந்த சந்ததிக்கு ஆண்டவர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். கர்த்தர் உங்களுக்காக செயல்படுவார். ஆகவே பயப்படாதிருங்க, அவருடைய அதிசயங்கள் எல்லாம் விவரித்து சொல்லி பேசுங்கள் என்று உற்சாகப்படுத்துறாருங்க. நடந்த இந்த காரியத்துக்காக முறுமுறுக்காதீங்க, உங்க நிலைமைக்காக முறுமுறுக்காதீங்க. கடந்த காலத்தில் நடத்தின அந்த வல்லமையுள்ள தேவனுடைய கரத்தை நினைத்து துதியுங்கள். மட்டுமல்ல, அப்படிப்பட்ட ஆண்டவரை உங்கள் குடும்பத்தில் மட்டுமல்ல, அடுத்த சந்ததிக்கு நீங்கள் பாடல் வழியாகவே தெரிவியுங்கள் என்று உற்சாகப்படுத்துகிறார்கள். இன்னொரு விஷயம், ஆண்டவர் செய்த அதிசயங்கள் அற்புதங்களை நாம் மட்டும் பாடி நாம் மட்டும் சந்தோஷப்பட்டு ரட்சிப்பின் சந்தோஷத்தை அடைவோம் என்றால் ஒரு விதத்தில் நாம் சுயநலவாதிகள் தான். அதுக்கு பதிலாக அவர் செய்த அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாம் புறஜாதிகளுக்கு, அடுத்த சந்ததிக்கு கொண்டு போய் சேர்க்கும்படியாய் நம்ம செயல்பட்டா அதுதான் கர்த்தருக்கு பிரியம். அதனால நீங்க பேசுனீங்கன்னா ஆண்டவர் குறிச்சு பேசுங்க அதிகமா. கர்த்தர் எவ்வளோ நல்லவருங்க, என் குடும்பத்துக்கு எவ்வளவு நல்லவரா இருக்கிறார், அவர் கிருபை மட்டும் இல்லை நான் வாழவே முடியாதுங்க, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கிருபையாய் என்ன நடத்துறார் அப்படின்னு மூச்சுக்கு மூச்சு கிருப கிருப கிருப, இயேசு 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 அப்படின்னு பேசுங்க. உங்க வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.